வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். 1938ல வெளியான ஒரு நாவல் பத்தி. மேரி டாபர் எழுதின டு தைன் ஓன் செல்ஃப். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு புத்தகம். ஆமா. ஆனா இது சாதாரண கதை புத்தகம் இல்ல. கரெக்ட். இதுல மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பாக் இருக்காரே. பாக். அவரோட டாபர் இருந்த அனுபவங்கள், அவரோட தத்துவங்கள், அதெல்லாம் தான் இதுக்கு அடிப்படை. சொல்லப்போனா இது ஒரு ரோமா ஆக்லேவ் மாதிரி. ஆமா. அதாவது நிஜமான மனிதர்கள், நிஜ சம்பவங்கள். அத கற்பனையா கதை மாதிரி சொல்றது. இதுல பாக் டேவிட்சன்ங்கிற பேர்லயும் டாபர் மாரியனாகவும் வராங்க. சரி, அப்போ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நாம இந்த புத்தகத்தோட மையமான சில விஷயங்களை ஆராய போறோம். அதாவது நம்மளோட உண்மையான ஆசைகளை நம்ம ஏன் பின்பற்ற முடியல, அதுக்கு என்ன தடைகள் இருக்கு, அத மீறி எப்படி சுதந்திரமா உண்மையா இருக்கிறது, இதெல்லாம் பத்தி தான். டாக்டர் பாக் வழிகாட்டுதலோட டாபர் தேடின விஷயங்கள். ஆமா. சுய கண்டுபிடிப்பு, சுதந்திரம், நம்ம உள்ள இருக்கிற குரலை கேக்குறது, இதெல்லாம் பத்தி கதைகள் வழியா நாம பேச போறோம். ஒரு தத்துவ பயணம் மாதிரி. அருமை. அப்போ ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஷேக்ஸ்பியர் சொன்னது இல்லையா, உனக்கு நீயே உண்மையாயிரு. ஆமா. இது பாக் எழுதின உன்னை நீயே குணப்படுத்து மாதிரியான கருத்துக்களோட நல்ல பொருந்துது. டாபர் முன்னுரையிலே ஒரு நல்ல உருவகம் சொல்றாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பாவனை விளையாட்டு, ஒரு கேம் ஆஃப் பிரிட்டன்ஸ். இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு கடல்சொல் சொல்றாங்க. உன் சொந்த விருப்பத்தை பின்பற்று, தூக்கு மேடை வரை, அதுக்கப்புறமும் கூட. இது கேட்க கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழம். அந்த பாவனை விளையாட்டுங்கிற உருவகம், அது இன்னைக்கு கூட எவ்ளோ பொருந்துது பாருங்க. நாம எத்தனை முகமூடி போடுறோம். ஆமா, மத்தவங்களுக்காக எப்படி எல்லாம் மாறுறோம். டாபர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா நம்ம உண்மையான விருப்பம், அது எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அத நாம பின்பற்றணும். ஓ, இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட டிராகன்களா? அதாவது நம்ம உள் மனசுல இருக்கிற போராட்டங்கள், பயங்கள், அதெல்லாம் அத நாம தான் ஜெயிக்கணும். சரி சரி, நம்ம பிரச்சனைய நம்ம தான் பாத்துக்கணும். ஆமா. மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதோ, நம்ம பிரச்சனைக்கு மத்தவங்கள காரணம் சொல்றதோ தீர்வு இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க ஆட்டத்தை உண்மையா விளையாடணும், அவ்வளவுதான். சரி, இந்த உண்மையா இருக்கிறதுங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? புத்தகம் இத உயிர்ப்புத்தன்மைன்னு உன்னோட தொடர்பு படுத்துது. ஆமா, வைட்டாலிட்டி. முதல் அத்தியாயத்துல டேவிட்சன், அதாவது பாக், ஒருத்தரை பார்த்தாலே அவங்க ஆன்மீக ரீதியா உயிர்ப்போட இருக்காங்களா இல்ல உயிரற்று இருக்காங்களான்னு சொல்லிடுவாராம். அது எப்படிங்க? அது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. உயிர்ப்புத்தன்மைன்னா என்ன அர்த்தம் இங்க? பழக்கத்துக்காகவோ இல்ல சமூகம் சொல்லுதேங்கிறதுக்காகவோ ஒரு மாதிரி மயக்க நிலையில வாழ்றாரா, இல்ல தன்னோட உள்ளுணர்வு சொல்றத கேட்டு விழிப்போட அந்தந்த கணத்துல முழுசா வாழ்றாராங்கிறத பத்தி தான். ஓ, புரியுது. இத விளக்குறதுக்கு 7வது அத்தியாயத்துல ஓல்ட் பில்லுன்னு ஒரு கதை வரும். சொல்லுங்க. அவர் ராத்திரியில மணி அடிச்சுக்கிட்டே விழித்தெழு விழித்தெழுன்னு கத்திட்டு போவாராம். எல்லாரும் அவரை பைத்தியம்னு நினைப்பாங்க. ஆனா அவர் சொல்றது நம்மள அந்த அன்றாட மயக்கத்திலிருந்து விழிக்க சொல்ற ஒரு எச்சரிக்கை மாதிரி. ஓ, ஒரு உருவக மாதிரி. அதே மாதிரி இன்னொரு கதையில ஒருத்தர் இந்த ஓல்ட் பில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்தது உணர்றாரு. அப்புறம் உடனே வேலைய விட்டுட்டு தனக்கு பிடிச்ச வழியில போக ஆரம்பிக்கிறார். அப்போ உயிர்ப்போட இருக்கிறதுனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இல்லாம நம்ம உள் மனசு சொல்றத கேட்டு விழிப்பா இருக்கிறது. கரெக்ட். தற்போதைய கணத்துல முழுசா இருக்கிறது. அப்போ அந்த உள் மன தூண்டுதல் இல்லைனா விருப்பம், டிசையர், அதுதான் நம்மள வழி நடத்தணுமா? ஆனா பல சமயம் நம்ம ஆசைகள் தப்பா இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குமே. ஆமா, அந்த கேள்வி வரும். இந்த புத்தகம் விருப்பம்ங்கிறத எப்படி பாக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டாபரோட பார்வையில இந்த விருப்பம்ங்கிறது சும்மா மேலோட்டமான ஆசை இல்ல. ஓகே. அது ஆன்மாவோட குரல், இல்லனா உள்ள இருக்கிற தெய்வீக வழிகாட்டுதல்னு சொல்றாங்க. ஆன்மாவோட குரலா? ஆமா. இத விளக்கறதுக்கு 18வது அத்தியாயத்துல ராஜாவின் தூதர்கள்னு ஒரு நீதி கதை வருது. என்ன கதை அது? ஒவ்வொரு கணத்திலையும் நமக்கு உண்மையா தோன்ற அந்த விருப்பம் இருக்கே, அது அரசர் அனுப்புன தூதரோட செய்தி மாதிரி. அதை நாம மதிக்கணும், பின்பற்றணும். அது நம்மள சரியான வழியில கூட்டிட்டு போகுங்கிறது நம்பிக்கை. ராஜாவோட உத்தரவு மாதிரி கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லா விருப்பத்தையும் பின்பற்றலாமா? அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புத்தகம் சொல்றது உண்மையான ஆழமான விருப்பத்தை பத்தி. சரி. மேலோட்டமா வர்ற ஆசைகளே இல்ல. 19வது அத்தியாயத்துல
இதயத்தின் விருப்பத்தின் மலர்னு ஒரு அழகான உருவகள் இருக்கு. ஃப்ளவர் ஆஃப் த ஹார்ட்ஸ் டிசையர். ஆமா, தடைகளெல்லாம் தாண்டி உள்ளிருந்து வர்ற அந்த உண்மையான அழைப்ப கேட்கும்போது தான் இந்த மலர் பூக்குமா. இது ரொம்ப இயற்கையான ஆத்மார்த்தமான ஒண்ணு போல. ஆமா, ஜாக்னு ஒரு பாத்திரம் சொல்ற மாதிரி 25வது அத்தியாயத்துல வரும். ஒருத்தர் தன்னோட சொந்த விருப்பத்தை பின்பற்றும் போது குழப்பம் வராதாம். ஏன் அப்படி? ஏன்னா அது அவரவருக்கு எது சரின்னு வழிகாட்டும். இது ஒரு விதமான இயற்கையான ஒழுங்கு உருவாக்கும். அடுத்தவங்க விருப்பத்தை பின்பற்ற நினைக்கும் போதுதான் பிரச்சனை வரும். இது சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம ஆன்மா சொல்றல கேட்டா குழப்பம் தீரும்னு சொல்றீங்க. ஆனா நடைமுறையில நம்ம உண்மையான விருப்பத்தை பின்பற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லையே. நிச்சயமா இல்ல. எவ்வளவோ தடைகள் வருது. டாபரும் அத பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த தடைகளை நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். டாபர் நிறைய தடைகளை பத்தி பேசுறாங்க. அதை நாம ஒரு 2 பெரிய வகையா பிரிக்கலாம். சொல்லுங்க. முதல்ல வெளிப்புற அழுத்தங்கள். அதாவது ஊர் என்ன சொல்லும், சமூகம் என்ன நினைக்குங்கிற பயம். ஆமா, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இத டாபர் ரொம்ப நகைச்சுவையா மிஸ்ஸர்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் கிரண்டின்னு உருவகப்படுத்துறார். நல்ல பேரு. 4வது அத்தியாயத்துல மோஃபில்ஸ்னு ஒரு பாத்திரம். அவர் இந்த பயத்தாலேயே தன்னோட இயல்பை காட்டிக்காம தயங்கிட்டே இருப்பாரு. அப்புறம் குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள், சமூக பழக்க வழக்கங்கள், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம், இதெல்லாம் கூட நம்ம உண்மையான பாதையிலிருந்து நம்மள திருப்ப முயற்சி பண்ணும். ஆமா, குடும்பம் சொந்த பந்தம் சொல்றது ஒரு பெரிய அழுத்தம் தான். சரிதான். இது முதல் வகை. 2வது வகை தடைகள் என்ன? 2வது வகை நமக்குள்ளேயே இருக்கிற தடைகள். இது இன்னும் கொஞ்சம் நுட்பமானது. நமக்குள்ளேயே வா? எப்படிங்க? முக்கியமா நம்ம மனசுக்கும் நம்ம இதயத்துக்கும், அதாவது உள்ளுணர்வுக்கும் நடக்கிற போராட்டம். பகுத்தறிவுக்கும் உள்ளுணர்வுக்கும் நடுவுலையா? அதேதான். ரீசன் ஒரு பக்கம் இழுக்கும், இன்ட்யூஷன் இன்னொரு பக்கம். டாபர் டேவிட்சன் பாத்திரம் வழியா பல இடங்கள்ல யோசிக்கிறத விட உள்ளுணர்வு கேளுங்கன்னு சொல்றாரு. ஓ. 24வது அத்தியாயத்துல ஊதாரி மகன் உவமை வருது இல்லையா? ஆமா, ப்ராடிகல் சன். அதுல பகுத்தறிவு கேட்டு வீட்டை விட்டு போன பையன் தனக்குத்தானே வந்தபோது கேம் டு ஹிம்செல்ஃப், அதாவது எப்போ அவன் உள்ளுணர்வை கேட்டானோ அப்போதான் திரும்பி வரான். ஆமா ஆமா. இது ஒரு உள்தடை. இன்னொரு உள்தடை என்னன்னா, நாம கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ வாழ்றது. நிகழ்காலத்துல இல்லாம. ஆமா, பழைய சோகத்தை நினைச்சிட்டு இருக்கிறது, இல்லனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. இப்படி இருந்தா நம்ம உண்மையான விருப்பத்தோட குரல் நமக்கு கேட்காது. மிஸ்டர் நவுன்னு ஒரு பாத்திரம் ஒருமே. கரெக்ட். அந்த பாத்திரம் இதத்தான் சொல்லுது, நிகழ்கணத்துல வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு. அப்போ வெளியிருந்து வர அழுத்தங்கள், நமக்குள்ளே இருக்கிற மனப்போராட்டங்கள், கடந்த காலம் எதிர்காலத்துல சிக்கிக்கிறது, இதெல்லாம் தான் நம்மள நம்ம உண்மையான வழியில போக விடாம தடுக்குது. ஆமா, இந்த தடைகள் எல்லாம் ஒருத்தர் தாண்டி போனா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சுதந்திரம். அதுதான் இந்த பயணத்தோட பரிசு. டாபர் இத ரொம்ப அழகா சொல்றாங்க. உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. 4வது அத்தியாயத்துல ஒரு பெண் அவளோட பயங்கள், சமூக கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் என் சுதந்திரத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறா. ஆஹா. 5வது அத்தியாயத்துல ஒரு பையன் பல ஜென்ம தொடர்புகளை எல்லாம் மறுத்து தனக்கான உண்மையான பாதைய கண்டுபிடிச்சு சுதந்திரம் அடைறான். இது சும்மா தப்பிச்சு ஓடுறது மாதிரி இல்ல? இல்லவே இல்ல. இது உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கிறது, தன்னைத்தானே உணர்றது. சரி, இந்த சுதந்திரம்ங்கிறது ஒரு மாதிரி சுயநலமான விஷயமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டாப்பரோட பார்வையில இது சுயநலம் கிடையாது. அப்போ இது உண்மையான சேவைக்கு வழிவகுக்குது. சுதந்திரம் சேவைக்கு வழிவகுக்குமா? எப்படி? அதாவது ஒருத்தர் தனக்கு உண்மையா சுதந்திரமா இருக்கும்போது அவங்க செய்யற உதவிங்கிறது ஒரு கடமையாவோ பாரமாவோ இருக்காது. அது உள்ளிருந்து ரொம்ப இயல்பா சந்தோஷமா வரும். இது அடிமைத்தன மாதிரி இல்ல, ஆத்ம திருப்தியிலிருந்து வர்ற சேவை. ஓ, புரியுது. இத பல அத்தியாயங்கள்ல 8, 18, 19ல சொல்றாங்க. தனக்கு உண்மையா இருக்கிறவங்க தான் மத்தவங்களுக்கு மிகச்சிறப்பா சேவை செய்ய முடியும். அப்போ உண்மையா இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது, சேவை செய்யறது, இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயம், 10வது அத்தியாயத்துல டேவிட்சனோட குணப்படுத்தும் சிரிப்பு பத்தி சொல்றாங்க. ஹீலிங் லாஃப்டர். ஆமா ஆமா. சிரிப்பு எப்படி பயத்தை போக்கும். அது ஒரு அழகான இடம். டேவிட்சனோட சிரிப்பு அந்த உண்மையான சுயத்திலிருந்து வர்ற ஒரு சந்தோஷம், ஒரு லேசான தன்மையோட வெளிப்பாடு. அது பயத்தோட அந்த இறுக்கமான பிடிய தளர்த்தி மக்களை விடுதலை பண்ணுதுன்னு டாபர் காட்டுறாங்க. நிஜமாவா? ஒரு கூட்டத்துல அவர் சிரிச்சப்போ அங்கிருந்து அவங்களோட பயமெல்லாம் போய் நிறைய பேர் குணமாகிட்டாதான் சொல்றாங்க.
ஆச்சரியமா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, நாம நம்ம உண்மையான இயல்புல இருக்கும்போது பயத்துக்கு அங்க இடமே இல்லங்கறத குறிக்குது. ஆக இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுனாலும் ஆமா. இன்னைக்கும் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. நம்ம உள்மனசு சொல்றத கேட்கறது, வெளியே இருந்தும் உள்ள இருந்து வர்ற தடைகளை தாண்டறது, ம். அதன் மூலமா சுதந்திரம் அடைஞ்சு உண்மையான சேவையில ஈடுபடுறது. இதுதான் உனக்கு நீயே உண்மையா இருங்கிறதோட ஆழமான அர்த்தம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பயணம் நம்ம ஆன்மாவோட வழிகாட்டுதல நம்பி தைரியமா நம்மளோட தனிப்பட்ட பாதையில நடக்கிறத பத்தினது. இது சுலபம் இல்லதான். ஆனா இதுதான் நிறைவான வாழ்க்கைக்கு வழின்னு டாப்பர் சொல்றாங்க. டாக்டர் பாக்கோவோட தத்துவங்களை வச்சு. அருமை. இப்ப கேட்பவங்களுக்கு, நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஓடுது? உங்க வாழ்க்கையில உங்க உண்மையான விருப்பத்துக்கும் வெளியிருந்து வர்ற அழுத்தங்களுக்கும் இல்லைன்னா உங்க உள்ள இருக்கிற தடைகளுக்கும் நடுவுல இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கா? ஒரு கடைசி யோசனையா இந்த கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். நம்ம விருப்பங்கள், நம்ம உள்ளுணர்வுகள் எல்லாம் தெய்வீக செய்திகள், வழிகாட்டுதல்கள்னு இந்த புத்தகம் சொல்லுது. உங்க அடுத்த தன்னிச்சையான உந்துதல், அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதை ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா நீங்க நினைச்சா அது இன்னைக்கு உங்களை எங்க கூட்டிட்டு போகும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா. எங்களோட இந்த ஆழமான பார்வையில இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.